திருவண்ணாமலை மாவட்டம் தெய்யார் பகுதியில் மழை வெள்ளத்தில் நெற்கதிர்கள் மூழ்கியுள்ளன. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆஜா ஷெரீப் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஆஜா ஷெரீப், எந்த பகுதியில் தற்போது இந்த அளவுக்கான மழைநீர் அப்படின்றது தேங்கி இருக்கிறது? என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள்? ஒட்டுமொத்தமாக எவ்வளவு ஏக்கர் பரப்பளவிலான நெற்கதிர்கள் மூழ்கியிருக்கு? பந்தவாசி அடுத்த தெய்யார் கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட ஏக்கரில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். தொடர்ந்து 4-5 நாட்களாக பெய்த மழையின் காரணமாக விவசாய நிலங்களில் உள்ள நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயார் என்ற நிலையில் கனமழை பெய்ததின் காரணமாக வெள்ள நீர் பெருக்கெடுத்து விவசாய நிலங்கள் அனைத்தும் நீரில் மூழ்கடிக்கப்பட்டுவிட்டன. சுமார் 30,000 முதல் செலவு செய்து அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் கனமழையின் காரணமாக நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் நெற்பயிர்கள் நீரிலே முளைக்க தொடங்கிவிட்டன. இதனால் பலத்த சேதாரம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். செலவு செய்த அளவுக்கு கூட எங்களுக்கு காசு திரும்ப கிடைக்காத அளவுக்கான மழை பெய்து வெள்ள நீர் அங்கே தேங்கி இருப்பதாக விவசாயிகள் கூறுவதை நாம் பார்க்கிறோம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ஆஜா ஷெரீப். விவசாயி ஒருவர் இந்த நிலை குறித்து விவரிக்கிறார், அதனை பார்க்கலாம். எந்த மொத்தமே ஏக்கறாங்க. இப்போ அறுவடை கைக்கு வர மொத்தம் அழுகி போயிடுச்சுங்க, நாத்தாகி போச்சுங்க. என்ன மாதிரி எங்க ஊர் விவசாயம் குறைஞ்சது 500 ஏக்கருக்கு மேலே விவசாயம் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் இதே விவசாயத்தை வாழ்வாதாரம் நம்பி தான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு விவசாயம் இயற்கை இந்த மாதிரி பண்ணதால எங்களால் ஒன்றும் பண்ண முடியலங்க. இதுக்கு அரசாங்கம் தான் எங்களுக்கு கை தூக்கணும். அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயி கோரிக்கை விடுத்திருக்கிறார்.